யானை வரும் வரும் இங்க ஆபீஸ்ல பேரிட்டு டைகர் பேபி. உங்க இவருக்கா டைகருக்கு பேர் குழந்தையிலிருந்து புலி வளர்த்துக்காரு. ரெஸ்க் சொன்னல ரெஸ்க்யூ பண்ணுவாங்க. அதை வளர்த்தி 3 வருஷம் ஆச்சு. இவரு வளர்த்திருக்காரு. அடுத்த மேலே ஒரு குடியை பார்க்கணும் அப்படின்னா இந்த வழியாக போகணும். இந்த வழியாக போகணுமாண்ணா அடுத்த குடிக்கு? இது வரைக்கும் தான் போகாது, நடந்தான் போகணும். வேணாங்க. ஏய் அருண் வேணாம் வேணாம், கால் உடையுதுடா. புலி வந்து இவரை கடிக்க வந்திருக்குது. புலியா சுத்தின்னு தெரியல, நல்லா பார்க்கணும். கடிக்க வந்தவரை அறுவாள் எடுத்து ஒரே வெட்டி போட்டு தள்ளியிருக்காரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவரு தான். சரிவுலேயே அந்த இடுப்புலேயும் தான் இருக்கிறாங்க. அங்கே தான் இப்போ நம்ம சுற்றி மேலே செங்குத்து ஒரு ரோட்டில் மேலே ஏறணுமாமா. கொஞ்சம் ஆஃப் ரோடுனாரு, அப்புறம் காங்கிரீட் ரோடு இருக்காமா, ஆனால் செங்குத்து ஏறணுமாமா. எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா இந்த மூணாரை சுற்றி உள்ள மலையில் வாழ்கிற முதுவன் பழங்குடி மக்களை தாங்க பார்க்க போயிட்டுருக்கோம். இந்த பழங்குடி கிராமம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆனக்குளங்கிற ஏரியாவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்குங்க. நம்ம வண்டிக்கெலாம் அலோடு கிடையாதுங்க இங்கே. அங்கே இருக்கிற ஜீப் சஃபாரி போகிறவங்களைங்க அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க அங்கே உள்ளே இருக்கிற பழங்குடி மக்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போகவே முடியும். அப்படி நாங்கள் கேட்டு ஒரு ஜீப் சஃபாரி பிடிச்சி அவர்கிட்ட கேட்டு தான் நாங்களே உள்ளே போனோம். கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் ஆனக்குளத்துலேருந்து வருதுங்க. ஃபுல் டீப் ஃபாரஸ்ட் தான், யானைக்காடு தான். நாங்கள் அப்படியே போயிட்டுருக்க வழியில் பார்த்திங்கன்னா 2-3 இடத்துல மண் சரிவு, அதே மாதிரி மரம் எல்லாம் உடஞ்சி இருந்துச்சுங்க. நாங்கள் போனது இந்த மழை காலங்கிறதுனால அந்த மாதிரி இருந்துச்சுங்க. அதே மாதிரி நம்ம அந்த ஆதிவாசி பழங்குடி மக்கள் போய் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, அவங்க எப்படி இருக்காங்க, என்ன விவசாயம் பண்ணுறாங்களா, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரலாம் தாங்க போயிட்டுருந்தோம். நம்ம அந்த கிராமத்துக்கு போய் என்ட்ரான ஒரு இடத்துல நம்ம அந்த விஷயங்கள்லாம் விசாரிச்சிருப்போம். அந்த இடத்துலேயே நமக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல்லாம் சொன்னாங்க. ஒருத்தர் ஒரு புலியவே அடித்து கொண்டுட்டாருங்களாமா. அவர் வந்து தன் தற்காப்புக்காக கொண்டுட்டுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. அந்த மாதிரி இன்னொருத்தர் அதே இடத்துல புலியை வளர்த்தருன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருந்தாருங்க, ஒரு ஐயா. அது எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோவை பிடிச்சவங்க மறக்காமல் நம்ம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்குள்ளே ட்ரைபல்ஸ் இருக்காங்க, ஏட்டா உள்ளே இருக்காங்க. அங்கே போகணும், அதான் போகணும். அங்கே தான் போயிட்டுருக்கோமா? ஓகே. அதான் ஓகே. அதாவது இந்த மலையை சுற்றி 100 வீடு இல்லைங்களா? மலையை சுற்றி சிக்கனங்குடி. இது என்ன சிக்கனங்குடியா? சிக்கனங்குடி. அருவாள் என்ன சொல்லி? அருவாள் அன்னைக்கு வேணும், நம்ம கையில் வேணும். என்னைக்கு வச்சிருப்பீங்களா? காட்டுக்குள்ள போவோம். எது காட்டில் காட்டுக்கு போனாலும் பரம்பரை நம்ம இடத்துக்கு போனாலும் வச்சிருப்போம். எப்போ வச்சிருப்பீங்க? இங்கே புளியெல்லாம் இருக்கு. புலியெல்லாம் இருக்கு. புலி, யானை யாரும் எங்கே இல்லை. மேலே போனோம் காட்டுக்குள்ள. இது என்ன குடி பேர்? சிக்கனங்குடி. ஓ, அது இதெல்லாம் ஒன்று தான். புலி சல்லியம் இருக்குங்க. புலி சல்லியில் இருக்க மாசத்துல வந்தா வரும். ஊருக்குள்ள வருங்களா? உள்ள வரும். ஆடு மாடு அதெல்லாம் பிடிச்சிருக்கா? புலி ஆடும் பிடிக்கும், கோழியும் பிடிக்கும். ஆடு கோழி எல்லாத்தையும் பிடிச்சிடும். இது வந்து முதுவாள் சமுதாயம். இது நீங்க மதுரையிலேருந்து வந்தா? நீங்களுமா? இங்க எல்லாரும் மதுரையிலேருந்து வந்தா? இல்ல, மறையூர் ஃபுல்லாமே அங்கிருந்து தான் வந்திருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் தான் நம்ம குடியாளுங்க.
முதுவன் குடிங்கிறது மொத்தமாலுமே மறையூர்ல வந்தவங்க தானா? மறையூர் மேலே நம்மள அந்த மதுரையில இருந்து வந்த கண்ணகி எரிச்சப்போ அதுல அப்போ வந்தது தானா? அப்போ வந்தது. அது எத்தனை வருஷம் முன்னாடியா இருக்கு? ஒரு வருஷங்கள் நமக்கு தெரியாது. எத்தனை வருஷம் அது வளராது எனக்கு தெரியல. நமக்கு அது தெரியாது. பெருசு ஆள்கிட்ட கேட்கலாம். பெருசு கிட்ட கேட்கலாம். வேற என்னென்னலாம் அங்கிருந்து வந்தாங்க? மதுரையில இருந்து வந்த முதுவன் மட்டும் தானா? முதுவன் மட்டும்தான் புலையன் சொல்றது. புலையன் தான் அவங்களும் இருக்காங்க. மன்னா சமுதாயம் இருக்காங்க. மன்னா சமுதாயம், மன்னா புலையன் சமுதாயம், முதுவ சமுதாயம், 3 பேருங்க. முதுவன் வந்து இப்போ உங்களுதுல வந்து நீங்க நிலம் வச்சு கிருஷி வச்சு விவசாயம் பண்ணுவீங்க இல்லைங்களா? புலையன் வந்து உங்ககிட்ட வேலை செய்யறவங்க. அவர் என்ன புளி நம்ம வெட்டிருக்காரு சொன்னா உண்மையா? வெட்டிட்டாரு. எப்போ? அப்படியே வெட்டிட்டாரு. அதான் இப்போ 2 வருஷம். ஒன்றும் கேஸ் எல்லாம் ஆகலையா? கேஸ் எடுத்திല്ല. പിന്നെ നമ്മളെ പുലി പിടിക്ക് വരുമ്പോൾ നമ്മളെ കത്തി இருக்கும். உங்களுக்கு புலி பிடிக்க வரும்போது அப்படியே வெட்டிட்டாரா? ஆச்சரியமா இருக்கு. அவரை கொண்டு போகும். அவரை கொண்டு அவர் வெட்டலைன்னா அவரை கொண்டு போயிருக்கு. அவரை தூக்குறது. ஆனா கேஸ் ஆகல. அதாவது ஊருக்குள்ள வந்துச்சுங்களா இல்ல காடுக்குள்ள வந்துச்சுங்களா? ஊருக்குள்ள வந்துச்சுங்களா? ஊருக்குள்ள வந்து அவரை கடிக்கிறதுக்கு வந்திருக்காரா? அவர் அறுவாள் எடுத்து வெட்டிட்டாரு. காய் வந்துட்டு அறுவாள் வெட்டிட்டாங்க. புலி இறந்துருச்சா? புலி இறந்துருச்சு. எந்த இடத்துல அது நடந்தது? இது பக்கத்துல நம்ம ஊரு தெரியும். ஊர்ல முன்னாடியேவா? இது நம்ம ஊர். இது ஆமா, கீழே ஸ்கூல் இருக்கு. அதுக்கு மேல அது இந்த சந்திலையா? அந்த வழி தான் வந்தோம். அதுல தான் வந்தோம். ஓ, 2 வருஷம் முன்னாடியா? இவருக்கு ஒன்றும் அடியெல்லாம் படலையா? கையில் கடிச்சிச்சுங்களா? கையில் கடிச்சு 1 மாசமா கொக்கோ நீங்க எனக்கு ஒன்று எடுத்து கொடுத்தீங்களா? அந்த கேட்பரிஸ் சாக்லேட் செய்யற பழம் கொக்கோ நீங்க எனக்கு கொடுத்தீங்கல்ல? அப்ப வெட்டி கொடுத்தீங்களா? அந்த பழம் தானே கொக்கோ? அதானே. எந்த இடத்துலட்டா? இதை வேற ஒன்றும் ஆகல? வேற ஆகலையா? இப்போ உடம்பு வேற, கை கால எல்லாம் வலிக்குது. இதெல்லாம் வேற இல்ல அப்போ இங்க மட்டும் தான் கிடைச்சது, வேற எங்கேயும் கிடைக்கல? ஒரு இடத்துக்கு அடிச்ச போது மொத்தம் சரியில்லை. இது பாருங்க, நாங்கள் இங்க எல்லாம் அள்ளி போட்டது கிழிச்சது, அள்ளிட்டு கிழிச்சது. இது வந்து இதெல்லாம் வந்து அறுவடை எடுத்து ஒரே வெட்டா? என்ன செய்ய முடியும்? നമ്മളെ ഉയര നമുക്ക് പെരുസ്. ஆமாம். ஏலாச்சி, ஏலக்காய், காயா இருக்கு. அதெல்லாம் ஆதிவாசி. இல்ல இவங்க இதெல்லாம் உற்பத்தி பண்ணது. இவங்க கடையில் கொடுத்து இவங்க விற்றுவாங்க இல்லைங்களா? அது காஃபி காஃபி டேய் கொக்கோடா, அவன் சாப்பிட்றான்டா. உனக்கு தெரியாதாடா? உனக்கு யாருன்னு? சாக்லேட் வெறுத்தோட நீ சாப்பிட்டு அந்த கஷ்டம் கூட சாப்பிடாம பயப்படானு. அதான் அது காஞ்சா கொக்கோ இந்த மாதிரி இருக்கும். இது அரைச்சா சாக்லேட். நீங்க உற்பத்தி பண்ற பொருள் டைரக்டா இங்க வந்தா வாங்கிக்கலாம். கிலோ 50 ரூபாய். இங்க இருந்து வெளியில போயிருச்சுனா தான் இடையில புரோக்கர் வச்சு விலை ஏறிடும். இங்க ஊருக்குள்ளே வந்தா டைரக்டா வாங்கிக்கலாம் இல்லைங்களா? புளி எடுத்துருக்காரா? ஒத்தையால அறுவடை எடுத்து போட்டு தள்ளிட்டாரு. வேற என்னென்ன போடுறீங்க? இது கொக்கோ, ஏலக்காய், அப்புறம் காஃபி இருக்கு. இப்ப ரப்பர் இருக்கு. ரப்பர் மரம், வாழை. குருமிளகு. பேரே புலி கோபாலனா? புலி கோபாலன். புளிய வெட்டி கொண்டு കളഞ്ഞത്. ஆனா ஏன் அரசாங்கம் கேஸ் கவர்மெண்ட் கேஸ் ഗവൺമെന്റ് വേണ്ടാന്ന് പറഞ്ഞു. மினிஸ்டர் வேண்டாம்னு പറഞ്ഞു. மினிஸ்டர் வேண்டாம்னு പറഞ്ഞா? ஓ, தற்காப்புக்காக பண்ணிட்டாரு. தற்காப்புக்காக பண்ணதுனால தைரியம் வேணும்னா நம்மளா இருந்தா அவ்வளோதான். மறுக்கையாதான் அவங்களுக்கு அப்போ பார்த்து பழகிருப்பேன். நம்ம யானை எப்படி பயந்துக்கிறோம்? நம்ம என்ன கேட்குற கேள்வி யானை வந்தால் என்ன பண்ணுவீங்க கேட்குறோம். ஆனால் அவங்க
சத்தம் போட்டு அதை விரட்டிகிட்டே போவாங்க. சப்போஸ் அது ரிட்டர்ன் குறுக்க திரும்பிச்சுன்னா இவங்க அதுக்கு தகுந்த மாதிரி மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. ഒരു 3-4 കൂടിയും ഒരു ഒപ്പാടെ ചൂട്ടി വന്ന് കിടക്കാണ്. നേരെ പുള്ളി കിട്ടുന്നത് അങ്ങനെ ചാടി പിടിച്ചു പുള്ളിയെ. ஓ புலி പുള്ളിയെ പിടിച്ചു കഴിഞ്ഞാൽ വാകത്തിയുള്ളായിരുന്നു. വാകത്തേക്ക് വെട്ടി കയ്യ. புளி கடிச்சது இல்லைங்க, யானை துரத்தி ஓடி தப்பிச்சவங்க எல்லாம் கேட்டுருக்கோம். புலி துரத்தி ஓடினதுன்னு முதல் தடவை. புலி துரத்தி ஓடல, புளியை கொண்டிருக்கிறீங்கிறது கேட்கறது தான் முதல் தடவையா இருக்குது. ஓ யானை அது போர்ஸாருக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். இப்போ ஒரு வருஷம் ஆச்சுல்ல, இதுக்கெல்லாம் உங்களை மாங்களோட மொபைலில் அடித்து பார்த்தா தெரியும் எல்லாம் கஷ்டமா. அது பார்த்தா போதும். யூடியூப்ல இருக்குங்களா, போட்டிருக்குங்களா? அந்த போட்டிருக்கீங்களா? எல்லாமே எல்லாம் இருக்கு. அதை அடிச்சு பார்த்தா போதும், அதெல்லாம் சொல்லிருக்கு. அப்போ வந்து உங்களை பேட்டியில் எடுத்துட்டு போயிருக்காங்களா? ஆமாம், புளி எடுத்து பார்த்தா போதும். கையில் என்ன ஆயிடுச்சுங்க, வெட்டிருச்சா? பின்னால் சொல்லிட்டு போறா, சிலப்பா எதுனால கேஸ் வந்த முடியாது, சாகர முடியாது. ஆனா அருவாள் எப்பவுமே வச்சிருப்பீங்க? எங்க அருவா எப்போ இருக்கும்? இங்க கெடுங்க பார்க்கலாம். இங்க ஓ நீங்க தான் படுத்துருக்கீங்க. சிறுத்தையா புலியா? சரிதா, பெருசையா 42 கிலோ இருக்கிற பெருசா. அது ஓட விடாது, இப்படி மேலே தூக்கி விடுங்கண்ணா. இல்லை கிடைக்கல உங்களுக்கு? இல்லை, எப்போதான் தமிழ்நாடு ஹிந்தி இங்கிலீஷ் எல்லாம் போயிருக்கு. நீங்களே அது? புலியா சிறுத்தையா? சிறுத்தை சிறுத்தை 42 கிலோ. புளிய அதாவது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவரு புலி வந்து இவரை கடிக்க வந்திருக்குது. புலியா சிறுத்தைன்னு தெரியல, நல்லா பார்க்கணும். கடிக்க வந்தவரை அறுவாள் எடுத்து ஒரே வெட்டி போட்டு தள்ளியிருக்காரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவரு தான். சூப்பர் சூப்பர். புலி தாண்டா சொல்றாங்கடா இங்க. டேய் ஆனா புலின்னு சொல்றாங்கடா. சிறுத்தனை அவங்களுக்கு கிலோ கணக்கில் சொல்றாங்க. சிறுத்தனை சீட்டா என்ன என்ன எடுத்துட்டு போறாங்கடா? காட்டுல விறகு எடுத்துட்டு போறாங்களா? ஏன்னா மட் ஹவுஸா? மக்கள் எல்லாம் அப்படியே பார்த்து சும்மா ஒரு வீடியோவா எடுத்துட்டு போவோம். 2-3 நாளா வந்திருக்கு. 3 നാൾ ഞാൻ പരിചയമുള്ളതുപോലെ വീഡിയോക്കാരെ എനിക്ക് പരിചയമുണ്ട്. ഞാൻ വയലിൽ വലിയ റിസോർട്ടിലായിരുന്നു. ഞാൻ ഒരു 15 കൊല്ലം അവിടെ ആയിരുന്നു. പുള്ളിയുടെ ഉണ്ട്. അത് അവിടെ ആയിരുന്നു. അപ്പോൾ പുള്ളി മരിച്ചതിന് ശേഷം അപ്പം എൻ്റെ റെക്കോർഡുകളും കാശുകളും എല്ലാം പുള്ളിയുടെ ആയില്ല. കാരണം 15 വർഷം ഞാൻ 20 വർഷമായി പുള്ളിയുടെ കൂടെ നിന്നതാണ്. 20 വർഷം ഞാൻ പുള്ളിയുടെ കൂടെ നിന്നതാണ്. അപ്പോൾ എൻ്റെ നിക്ഷേപങ്ങളൊക്കെ ഒരു 15 ലക്ഷം രൂപ ഉണ്ട്. അപ്പോൾ ഞാൻ ഈ പുള്ളിയുടെ ഫോണിനകത്തും പുള്ളിയുടെ ലാപ്ടോപ്പിനകത്തുമാണ് ശമ്പളമൊക്കെ. ഞാൻ വിശ്വസനായിട്ട് അവിടെ നിന്ന് ഫോണിലാന്നോർത്ത് നിന്നതാണ്. അപ്പോൾ അങ്ങനെ നിന്ന് അപ്പോൾ വീട്ടിനകത്ത് അവിടെയൊക്കെ കയറി നിന്നോ ഒന്ന് എടുത്ത് പോവോ. അത് കഴിഞ്ഞ് പുള്ളി മരിച്ചു കഴിഞ്ഞപ്പോഴത്തേക്ക് പിന്നെ ഞാൻ ആ പെണ്ണുമ്പിള്ള പൈസയും തന്നില്ല. പെണ്ണുമ്പിള്ള അടുത്ത് അവിടെ ചെന്ന് മേടിച്ചോളാൻ പറഞ്ഞു. ഞാൻ അലിഞ്ഞ് തിരിഞ്ഞു പോന്നു. ഇപ്പോൾ ഇവിടെ വന്നപ്പോൾ ഒരാൾ എനിക്ക് 2 സെൻറ്റ് ഭൂമി സ്വന്തമായിട്ട് തന്നു. ഇത്രയും കാലം എന്നിട്ട് ഞാൻ ചെറിയ ഇത് ഉണ്ടാക്കി അങ്ങനെ ജീവിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു. അതൊക്കെ പറയാം, അതൊക്കെ പറഞ്ഞു തരും പുള്ളി. പുള്ളി ഇതെല്ലാം ഇല്ല യാരോ 2 സെന്റ് സർക്കാർ പുള്ളിക്ക് കൊടുത്തത് இவங்க கொடுத்துருக்காங்க. கொடுத்து இங்க இருந்து இல்ல இவர் எங்க இருந்தா வந்திருக்கங்கிற மாதிரி சொன்னாருங்களே. വേറെ ആദിവാസി കുടി வேற ஆதிவாசி குடி வந்திருக்காருங்களா?
അസുഖം തന്നെ. അപ്പോൾ ഏകനാണ് ഞാൻ, ഒറ്റയ്ക്കാണ്, അപ്പനും അമ്മയൊന്നുമില്ല, ഏകനാണ്. അപ്പോൾ ഞാൻ ജേസൺ സാറിൻ്റെ കൂട്ടത്തിൽ ഒത്തിരി വർഷം നിന്ന്, 20 വർഷം. അപ്പോൾ അവിടെ നിക്ഷേപമൊക്കെ വെച്ചൊരു 11 ലക്ഷം ഉണ്ട്. അപ്പം അങ്ങനെ പുള്ളി ആത്മഹത്യ ചെയ്തു. എൻ്റെ ഓണർ 5.5 കോടി രൂപ കടം വന്നു പെട്ടെന്ന് റിസോർട്ടുകൾക്കെല്ലാം. അതുകൊണ്ട് പുള്ളി ആത്മഹത്യ. അപ്പോൾ ഈ കാശുകളെല്ലാം ബുക്ക് ചെയ്ത് മേടിക്കാൻ ഞാൻ മേടിക്കണമെന്ന് ഉദ്ദേശിച്ചല്ല, മേടിക്കാൻ മറന്നുപോയി. അപ്പോൾ പുള്ളി മരിച്ചതിന് ശേഷം ഞാൻ നിരാശനായിട്ട് നടന്നു. നിരാശനായിട്ട് ഇങ്ങനെ ഒട്ടായിപ്പോയി. 20 വയസ്സ് പോയില്ലേ, 20 വർഷവും 20 വയസ്സ് എൻ്റെ ഉടമസ്ഥനും പോയില്ലേ. അപ്പോൾ യൂട്യൂബിലുണ്ട് ഞാൻ യൂട്യൂബറാണ്. പാമ്പ് പിടിക്കുക, ആന പിടിക്കുക, ഈ കാട്ടുമൃഗങ്ങളെല്ലാം കുഞ്ഞിലെ പിടിച്ചിട്ട് ഇണക്കി മക്കളെ പോലെ കൊണ്ടു നടക്കും കാട്ടിൽ. അങ്ങനെ കാട്ടുപന്നി, പുലി, ഇതിനൊക്കെ കുഞ്ഞുങ്ങളെ കിട്ടും കാട്ടിൽ. ആദിവാസിയാണ്. കിട്ടിക്കഴിയുമ്പോൾ വളർത്തും. ഒരു 2, 3, 4 വർഷം കഴിയുമ്പോൾ ഇത് നമ്മുടെ കൂടെ നടക്കും. അങ്ങനെ പാമ്പിനെ കുഞ്ഞിനെ കിട്ടിയാലും വളർത്തും. കൊല്ലിയല്ലോ ഒരു സാധനം. കാട്ടുപന്നിയും വന്നു, വീട്ടിൽ വന്നു, ചാപ്പാട് വെള്ളമൊക്കെ കൊടുക്കും. അതിങ്ങനെ സ്വന്തമായി ഇതെല്ലാം യൂട്യൂബിലുണ്ട്. അങ്ങനെ പാട്ട് പാടും. കാട്ടിലെ മരുന്നുകളെല്ലാം പറിച്ച് ആദിവാസി മരുന്നുകൾക്ക്, തീരാത്ത രോഗങ്ങൾക്കെല്ലാം മരുന്നുകൾ കൊടുക്കും. അതിന് പൈസ ഒന്നും വാങ്ങിക്കല്ല, തന്നാലെന്തെങ്കിലും മേടിക്കും. പിന്നെ അവിടെയുള്ള ഗസ്റ്റിൻ്റെ കൂട്ടത്തിൽ ഈ കാട്ടിലെല്ലാം പോയി കാടിനെ പറ്റിയെല്ലാം പറഞ്ഞു കൊടുക്കും. അപ്പോൾ അവരെ 20 പേരാണ് ട്രാവലർ പോണത്. ഇവിടെ വന്ന് 20 പേര് പോകുമ്പോൾ 50 രൂപ വെച്ച് കൂട്ടും. അപ്പോൾ 25, 100, 1000 രൂപ കിട്ടും എനിക്ക്. അങ്ങനെ പിന്നെ ഉച്ചയ്ക്ക് വന്നിട്ട് പിന്നെ രാത്രി ആനയെ കാണാൻ പോകും. അങ്ങനെയുള്ള ഇതിലെല്ലാം പോകുന്ന ആളാണ്. ഈ ഈറ്റപ്പണികളെല്ലാം ഇതുണ്ടോ, ഞാൻ ഇവിടെ കയറിക്കോ, കുഴപ്പമില്ല. ഈറ്റയുടെ ഇതിൻ്റെ എല്ലാ പണികളൊക്കെ എനിക്കറിയാം. അപ്പോൾ ഇതുണ്ടാക്കുന്ന ഒരു അലമാരിയൊക്കെ കണ്ടോ, ഇതുണ്ടോ, ഇതുണ്ടോ ഇതിൻ്റെ പൂട്ട്, ഇത് അലമാരി കണ്ടോ, കണ്ടോ, ആഹാരത്തിനുള്ള സാധനങ്ങളൊക്കെ വെച്ചാൽ അലമാരികൾ ഉണ്ടാക്കും. ഇതൊക്കെ ഉണ്ടാക്കും. ഇങ്ങനെ അവിടെ മേലെ കണ്ടോ, மேல வந்து என்ன உங்களோட பொருளெல்லாம் வச்சுக்கிறீங்க, പൊരുളൊക്കെ വെക്കുക. അത് ഡോർലപ്പായിട്ട് അങ്ങനെ എല്ലാ പണികളൊക്കെ ചെയ്യും. ഇങ്ങനെ ഈറ്റപ്പണികളൊക്കെ ചെയ്യുക. ഇങ്ങനെ സ്വന്തമായിട്ട് അങ്ങോട്ട് കഴിയും. മഴ വന്നാൽ വരാതെ ഇപ്പം തന്നെ ഉണ്ടാക്കും. അത് ഈ ഇല കൊണ്ടുണ്ടാക്കും. പിന്നെ നിങ്ങളെ പോലെയുള്ളവരൊക്കെ വരുമ്പോൾ നമുക്ക് ഒന്ന് സിഡാ ചുമ്മാ ഒന്നിരിക്കുക, എന്നിട്ട് ഇന്നിരിക്കട്ടെ, അല്ല മനയിരിക്കട്ടെ, അവിടെ നിന്ന് ഒരു ഫോട്ടോക്കെ ഒന്നിരിക്കെ. ഇടത്തെ തീ പോവും. തീ പോടണം. തീ പോട്ടില്ലെങ്കിൽ ഈ പന്നി ആനയൊക്കെ ഇതിൽ വരും കാട്ടിലല്ലേ, വരും. അപ്പോൾ ഈ തീപ്പക കാണുമ്പോൾ അവർ ഓടിപ്പോകും. അത് കാരണം ഈ വേനൽക്കാലത്തെ കാട്ടുതീയൊക്കെ കയറി തീ തൊട്ട് പേടിയിട്ടുണ്ടാവുമല്ലോ. അപ്പോൾ ഈ തീപ്പക കാണുമ്പോൾ പിന്നെ വരില്ല, അല്ലാണ്ട് വേറെ ഉപദ്രവങ്ങളൊന്നും ചെയ്യില്ല. അപ്പോൾ ഇങ്ങനെയൊക്കെയാണ് കാര്യങ്ങൾ. അതെ, അപ്പോൾ ഇതിൻ്റെ മുകളിലാണ് നമ്മൾ പഠിക്കുന്നത്. പഠിക്കുന്നതൊക്കെ. അപ്പോൾ ഇതൊക്കെ ലൈറ്റ് ഇങ്ങനെയിട്ട് എടുക്കുക, പഠിക്കും. ഇതുണ്ടെങ്കിൽ കൂടുതൽ പഠിത്തും. അപ്പോൾ കാറ്റ് തണുപ്പൊന്നും കൊള്ളില്ല. ഇതൊക്കെ സ്വന്തമായിട്ട് ഇങ്ങനെയൊക്കെ ഉണ്ടാക്കി സ്വന്തമായിട്ടിരിക്കും. സ്വന്തമായിട്ടുണ്ടാക്കി ഇത് ഉണ്ടാക്കി. ഇത് വർക്ക് ഏരിയ, ഇത് അടുക്കള, ഇത് അലമാരി, അപ്പൊ ഞാൻ കല്യാണമൊന്നും കഴിച്ച ആളല്ല. എന്റെ അപ്പനെ കാട്ടാന കൊന്നു കളഞ്ഞു, അമ്മയെ ആന ഇടിച്ച് ഞുറുക്കി കളഞ്ഞു. അപ്പൊ പിന്നെ ഒരു 19 വർഷം ഞാൻ ചികിത്സിച്ചു. അമ്മ എഴുന്നേറ്റ് നടക്കാൻ തുടങ്ങി. അപ്പോഴത്തേനും 19 വർഷം, ചെറുപ്പക്കാലം മുതൽ 19 വർഷം കഴിയുമ്പോൾ പ്രായമായില്ലേ അമ്മ. എന്നിട്ട് ഞാൻ പെണ്ണ് കിട്ടാത്തതുകൊണ്ട് അനാഥശാലയെ കൊണ്ടാക്കി 10 വർഷം. എന്നിട്ട് ജേസൺ സാറിൻ്റെ കൂടെ ആയിരുന്നു 20 വർഷം. കിട്ടുന്ന പൈസ അമ്മയ്ക്കും കൊടുത്തും ചെലവിനൊക്കെ കൊടുത്ത് അമ്മ 100 വയസ്സ് 3 ദിവസവും ജീവിച്ചു. അങ്ങനെ യൂട്യൂബിൽ റിസോർട്ടിൽ നിന്ന് ഗസ്റ്റിനൊക്കെ എൻ്റെ പ്രിയപ്പെട്ട ആളാണ് ഞാൻ. കാരണം ഈ ഏത് കാട്ടിൽ പോകണം, നമുക്ക് തോക്ക് പടക്കമൊന്നും വേണ്ട. ഞാൻ ചെന്ന ഏത് കാട്ടുമൃഗത്തിനോട് വിവരം പറയും. പറയുമ്പോൾ അത് അതുപോലെ കേൾക്കും. നമ്മൾ കൊടുക്കുന്ന ഭക്ഷണം കൊടുക്കും, വെള്ളം കോരി കൊടുക്കും. അങ്ങനെ ചെയ്യുന്ന എല്ലാ പണികളും കാട്ടിലെ കാര്യങ്ങളൊക്കെ ചെയ്യും. കാട്ടിൽ ചെന്ന് നല്ല വർത്താനൊക്കെ പറയുമ്പോൾ ആന വെള്ളം കോരി നമ്മളുടെ ദേഹത്തൊഴിച്ച് തരുള്ളൂ. ആന നമ്മളെ ഉപദ്രവിക്കില്ല. ഞാൻ അവരോട് പറയും കേൾക്കും. അപ്പോൾ അങ്ങനെയൊക്കെയാണ്. ഇതുണ്ടോ ഒരു നായ്ക്കുട്ടി, ഇത് നായ്ക്കുട്ടിയാണ്. ഇതുണ്ടോ നല്ലത് കടിക്കില്ല. ഇതുണ്ടോ എല്ലാം പറഞ്ഞ അതെ ഭയങ്കര അങ്ങനെയുള്ള കാര്യങ്ങളൊക്കെയാണ്. അപ്പൊ കടിക്കൂല. പിന്നെ പോരെ പിന്നെ അത് പണി നടക്കുന്നില്ല. ஒரு அப்படியே செடியில் மரத்தை நட்டி வச்சுருக்காரு பாருங்க.
அதுக்காக தட்டி போட்டு மறைச்சி மரியாதைக்காக ஜீவிக்கணும் பண்ணி வச்சிருக்காங்க. தேவையான பொருள் எல்லாமே இவங்களே செஞ்சுக்கிறாங்க இல்லையா? மூங்கில செஞ்சுக்காங்க பூராமே. அது தேவையான வீட்ல இருந்து படுக்கிற சமையல் അത് വേറെ മുതലാളി വീട്. ആ വീട്ടുകാരനാണ് ഇത്തരം സ്ഥലമൊക്കെ എനിക്ക് ഇവിടെ കിടന്നോ ഈ നമുക്ക് നോക്കി ഇവിടെ കിടന്നോ സാഹചര്യം കൊണ്ടുള്ള ഈ പാമ്പ് കൊണ്ടുള്ള എല്ലാ തൊഴിലുകളും എനിക്ക് தெரியும். അങ്ങനെയെല്ലാം என்னடா சொன்னாரு அவரு? எனக்கு ஒண்ணு சில எல்லாம் புரிஞ்சுது. பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே ஆதிவாசி தானாமா. 19 வருஷமா ஒரு பக்கம் வேலை பார்த்தாராமா. அது ஒரு முதலாளி கிட்ட காட்டில் இருக்கிற தேன் இதெல்லாம் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்க போயிருந்தாங்களாமா. என்ன ஆகி போச்சுன்னா அவரு சொத்து நிறைய இருக்குதாம்மா. அதாவது ரிசார்ட் அந்த மாதிரி. யாருக்கு? முதலாளிக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது கொடுத்து அங்கேயே வேலை பார்த்தனால இவருக்கு வெளியே வர முடியல. அப்போ அவர் கடன் ஆகி போச்சாம்மா. ரிசார்ட் கடன் ஆகி போச்சாமா. என்னன்னா அவர் அப்போ இறந்துட்டாராம்மா. கடன் ஆகி இப்போ வெளியே வர முடியாது. அப்போ வந்து இவருக்கு ஒரு 25 ஸ்டேஜ் வயசு தாண்டிடுச்சு. 20 வருஷமா அங்கேயே கழிஞ்சனால 25 ஸ்டேஜ் ஆகி போச்சுங்களாம்மா. என்ன பண்றது தெரியாம அப்ப ஆதிவாசி உள்ளதான் இருந்தாங்க. பாம்பு இதெல்லாம் ரெக்கவர் பண்றது பற்றி இப்போ போச்சுன்னா இப்போ ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸுமே சேர்ந்த மாதிரி யூடியூப் வந்து பார்ப்பாங்களாம்மா. ரெஸ்கியூனா ஒரு காட்டு பண்ணி குட்டி சிறுத்தை அந்த மாதிரி வந்துட்டு எடுத்து வந்து இவங்களே வளர்த்திட்டு ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆகும்போது ரேஞ்சு வருவாங்களாம்மா. கொடுத்துருவாங்களாம்மா. அப்போ அவங்க ஏதாவது தருவாங்களாம்மா. அது மாதிரியே கொடுத்து இந்த வருஷம் காற்று ஓடிட்டாராம்மா. ஏதாவது யூடியூபர் வந்தாருன்னா அம்மா ஏதாவது செய்வாங்களாம்மா. இப்போ இவருக்கு வீடே பார்த்தீங்கன்னா அதனால அவர் கல்யாணம் பண்ணலையாம்மா. அம்மா இருந்தாங்களாம்மா. அம்மாவுக்கு 101 வயசு ஆச்சாம்மா. 101 வயசு அவர் பார்த்துக்கிட்டாங்களாம்மா. இருக்காங்களா? இறந்துட்டாங்க. பார்த்துக்கலாமா. இப்போ தனியாக இருக்கிறனால அவங்க கல்யாணம் பண்ணல. பக்கத்தில் ஒரு இது இருக்காங்களாம்மா, ஒரு ட்ரைபல்ஸ். அவங்க சொல்லி அவங்க இறந்தாலாம்மா. நீங்கள் இங்கேயே இருந்துட்டு இதே பார்த்துக்கோ அப்படின்ட்டு சொன்ன உள்ள போய் பார்த்தோம்னா அந்த வீடியோ இந்த டிராவ் மாதிரிலாம் கட்டலாம். அதெல்லாம் இவரே சொந்தமாக கட்டினதாம்மா. இது 2 சென்ட் இடம் உங்களுக்கு விலைக்கு என்னமோ வச்சுக்க சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அதான் சொல்கிறேன். அந்த பக்கத்து வீட்டுக்காரர் இருக்காங்க இவர் கஷ்டப்படுறத பார்த்துட்டு நீ இன்னும் இப்படி இருக்காத, இப்படி பண்ணாத, உனக்குன்னு எதை வச்சுக்கோ அப்படின்ட்டு தான் இந்த வீட்டை கட்டி கொடுத்துருக்காங்களாமா. அது சொல்லி இடம் கொடுத்துருக்காங்க. வீடு இவர் கட்டிட்டாரு. வீடு அதான் வீடு பொருளை கொடுத்தாங்களாமா. இவரே எல்லாம் ஒத்தால் தனியாக கட்டினாரு. எல்லாமே காட்டுறாங்க. அந்த வழியை பார்த்தீங்களா இதெல்லாம் நீட்டாக செதுக்கி படிக்கட்டு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இன்ஜினியர் பண்ண அளவுக்கு அவ்வளோ கலனாக உள்ள அது ஒரு காட்டுச்சுங்க உள்ள கார்டன் மாதிரிலாம் வச்சு இதுக்கு வேலின்னா அது நாயில வளர்க்குறாரு. இங்க தான் கிருஷி போட்டுருக்காரு. விவசாயம் பயிர் இல்ல மரக்கிழங்கு பச்சைக்கறி கப்பை இவரே போட்டு அதுல வர சாப்பாடு இங்கேயே என்ன விளையுதோ அதுவே இவரே சாப்பிட்டுக்கிறாரு. இந்த சுத்தி இது என்ன விளையுதோ அதை வச்சு அவர் சாப்பிட்டுக்கிறாரு. யாரும் மிருகங்கிறது போகக்கூடாதுன்னு இதுல சுத்தி என்ன இருக்கோ அதை வச்சு நீங்க சாப்பிட்டுக்கிறீங்க. சாப்பிடு. அதே மாதிரி இங்க சுத்தி மிருகம் அமைச்சது அது பண்ணி தான் வந்துடும். பண்ணி காட்டு பண்ணி வந்துடும். അപ്പൊ ഇവിടെ ചെറിയ തീ കൊടുക്കും. പുകഞ്ഞോണ്ടിരിക്കും. തീപ്പര കൊളുത്തി വിട്ടുവാറാമ്മ. കൊളുത്തി തീ யானை இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதாம். അപ്പൊ ഈ പുക വരുമ്പോ അവര് ഓടിപ്പോകും. யானை மிருகமெல்லாம் வராது, அதனால போட்டுக்குவீங்க. വന്ന ദൂരേക്ക് പോവും, നമ്മളെ ഉപദ്രവിക്കൊന്നുമില്ല. வந்தா மொத்த இடமும் சாப்பிட்டு போயிடும். மொத்த சாப்பிட்டு போகாது. வந்துச்சுன்னா சுத்தும். இந்த நெருப்பு காட்டு இந்த இதுக்குள்ள வராது. ஒவ்வொரு தற்காப்புக்கு அவங்க வச்சுக்கிறாங்க. ஐயா பேருங்க? എന്റെ പേര് ബേബിച്ചൻ വിളിക്കുന്നത്. ബേബിച്ചൻ. പിന്നെ ഞാനൊരു ടൈഗർ കുഞ്ഞിലൊരു ടൈഗറെ കിട്ടിയായിരുന്നു. അതിനെ വളർത്തി കുറേ കാലം. അത് ഇണങ്ങി ഇങ്ങനെ നടക്കാൻ തുടങ്ങിയപ്പോൾ അന്നത്തെ റേഞ്ച് ഓഫീസർ പേരിട്ട് ടൈഗർ ബേബി. உங்க இவருக்கா? பேர் வச்சு குழந்தையிலிருந்து புலி வளர்த்துக்காரு. சொன்னல ரெஸ்கியூ பண்ணுவாங்க. அதை வளர்த்தி 3 வருஷம் കഴിഞ്ഞപ്പോ 3 வருஷம் ஆச்சு. இவரு வளர்த்திருக்காரு. அப்ப ரேஞ்ச் வந்துட்டு டைகர் பேபி தானே, பேபி தானே, அதனால இவருக்கு அந்த லைட்டா பேர் வந்து ടൈഗർ ബേബി എന്ന് യൂട്യൂബിലുണ്ട്. കാരണം അത് റേഞ്ച് ഓഫീസർ ഇട്ട പേര്. പേര് ബേബിച്ചൻ. മാങ്കുളം ബേബിച്ചൻ. മാങ്കുളം ബേബിച്ചൻ. മാങ്കുളം பேபிச்சன் வந்திருக்குது. பேபிச்சன். டைகர் பேபின்ற மாதிரி இவருக்கு பேபிச்சன் ബേബിച്ചൻ. புலி வளர்த்தி இருக்கீங்க. ഇങ്ങനെ ரெஸ்கியூ பண்ணிக்காரு. யானையில ரெஸ்கியூ பண்ணிருக்கீங்களா? ഒറ്റ കുഴപ്പമില്ല. ഇവന്മാരെല്ലാം ഞാൻ പറയുന്ന അതേപോലെ കേൾക്കും. അതെങ്ങനെയാന്ന് വെച്ചാൽ அந்த புலியை ரெஸ்கியூ பண்ணிட்டு எங்க ஃபாரஸ்ட் കാട്ടിലേക്ക് റേഞ്ച് ഓഫീസർ പറഞ്ഞ് കാട്ടിലേക്ക് വിടാം. புலி പാത്തിருக்கீங்க? திருப்பി പാത്തിருக்கீங்களா? ഇപ്പൊ ഇടുക്കി ചെന്ന അത് കാട്ടിൽ ഓടിച്ചെന്നാ കാണിയല്ലോ നമ്മളെ. இல்ல ஒரு 3 வருஷம் வளர்த்திருக்கீங்களா? அது கண்டிப்பா வரும்ல, உங்களுக்கு கண்ட வரும்ல. ഒരു 3 വർഷമായപ്പോ ഇത്രയായി. இல்ல അപ്പൊ அதுக்கு என்ன பேர் வச்சீங்க? புலிக்கு
മണി மணி മണി മണിന്ന് ഞാൻ വിളിക്കുമ്പോ തറയിൽ വരും അപ്പൊ എന്നെ காட்டுல எங்க இருந்தாலும் ஓடி வந்துரும் புலி. എങ്ക ഓടി വരും. ஆனா இது வரைக்கும் நான் பல இடத்துக்கு போயிட்டேன். இந்த மலைக்கு வந்து அவர் ஒருத்தர் புளிய கொன்னேன்னு சொன்னது, அதை யூடியூப்ல காட்டினது, இது எல்லாமே எனக்கு புதுசா இருக்கு. കൊല്ലാനൊന്നും പാടില്ല. അപ്പൊ ഞാൻ இல்ல நீங்க இல்ல கீழே അതൊന്നും പാടില്ല. എല്ലാ ജീവജാലത്തിനെയും നമ്മൾ അതിന്റെ മനസ്സറിയാന്നിട്ടാണ്. അല്ലെ മനസ്സറിഞ്ഞാൽ വിളിച്ചാൽ മോനേന്ന് വിളിച്ചാൽ കേൾക്കും. ഇവിടെ വന്ന് ആന വന്ന് ചുറ്റി വാഴ പറിക്കുമ്പോൾ ഞാൻ പറയൂടെ അപ്പൂപ്പന് നാണാവണമുണ്ട്, പേടിയാവണമുണ്ട്. അത് அதுக்கு நீ ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன். யானை வந்து இருக்கும்போது சொன்னாராம்மா, எனக்கு நீ வந்து இந்த மாதிரி பண்றதால எனக்கு அசிங்கமாகுது, நீ போ அப்படின்னு சொன்னதுக்கு அது விஷம் போயிடுச்சு. അന്നേരം അതെ மிருகங்கிட்ட பேசுறாங்க. அவங்க ஒரு மூலையில பேசுவாங்க மிருகன்ற பாஷையில. இப்போ நீயும் காட்டுக்குள்ளதான் இருக்கிற, நானும் காட்டுக்குள்ளதான் இருக்கிறேன். நீ வந்து எதை பண்ண பார்த்தா உன்னால சரி எங்களுக்கு தான் வருது, நீ பண்ணாத உனக்கும் தான் இது, நீ போய்க்கோ அப்படின்னு போயிருச்சாமா. இவர் வளர்த்த யானை இல்ல, இவர் நிறைய காட்டு பண்ணி, பாம்பு, புலி நிறைய ரெஸ்கியூ பண்ணிருக்காரு. நான் சொல்றேன் ரெஸ்கியூ பண்ணி எப்படிமா குட்டியிருந்து ரெஸ்கியூ பண்ணுவாரா, குட்டியிருந்து ரெஸ்கியூ பண்ணுவாரு. ரெஸ்கியூ பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் ஒரு 3 வயசு 4 வயசு அதுவே தண்ணா விட்டா அது கொஞ்சம் போயிருமில்ல. அதனால அந்த ஸ்டேஜ் வரும்போது அது வந்து ஃபாஸ்டா பிடிச்சு விட்டுருவாரு, இல்ல அதுக்கு ஃபாஸ்டா விட்டுருவாரு. பார்த்து இந்த பாலம் வந்து பார்த்தீங்கன்னா அதை காட்டிலையும் கொஞ்சம் சேஃப்டியாக தான் போட்டிருக்காங்க. ஏன்னா வாங்க என்ன தப்பு வந்துடாதீங்க. பாலம் பயன்பாடு இருக்குன்னு தெரியல. இது வரைக்கும் தான் பாலம் இருக்குது. அதுக்கப்புறம் பாரு இன்னும் மரத்து மேலே ஏறுற மாதிரி இருக்கு பாரு. மரத்து மேலே ஏறுற மாதிரி இருக்கா? ஆமாங்க பாடுறா, நான் மொட்டை மரம் வச்சுருவேன் பாடுறான். இருங்க நான் பொறுமையாக போகிறேன். அப்படியே வீடியோ இருக்கீங்களா? நான் வந்துடாத டே, பாலம் எல்லாம் என்ன கண்டிஷன் தெரியல, அவங்களுக்கு தெரியும் நேற்று அந்த இடத்துல காலை வச்சு போகிறதுன்னு. அந்த பாலத்தொழிய போவீங்களா? ஆமாம், பாலத்தொழியே தான் போகிறோம். ஓ, நடந்தா போகணுங்க? நடந்தும் போகணும், பாலத்தொழியே நடந்தான் போகணும். போவார் எப்படி வருவார்? லைட்டாக மண் சரிச்சுன்னா முடிச்சுக்கிறா, கீழே ஏதோ ஆறு மாதிரி ஓடுது தெரியுதா? ஆமாம் ரிவர் ஓடுது. கேட்குதா? கொஞ்சம் ஒரு 4-5 வீடு இருக்குது, அந்த இடத்துக்கு போகிறோம் பாருங்க. இந்த மைலேஜ் போட்டுருக்காங்களா? போறாதால அவர் பர்மிஷன் கேட்கணுமா. அந்த பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் நம்ம உள்ள போய் நம்ம பர்மிஷன் வந்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்கறோம். அதாவது வீடு முக்கியங்களா, வீட்டுக்காரங்க முக்கியங்களா, அந்த ஊர் தலைவர் தான் முக்கியமாமா. ஊர் தலைவர் கொடுத்தா உத்தரவு கொடுத்தா நம்ம உள்ள போய் பார்க்கலாமாம்மா. காட்டுல எடுத்துட்டு போறாங்க காட்டுல போகும்போது எப்படியும் கத்தி ஒண்ணு ஒரு ஆயுதம் நம்ம கையில் இருக்கும்.